சித்தார்த் மீண்டும் அவளை நெருங்க முயல கயல்விழி மெதுவாக அவனது மார்பில் கை வைத்து தடுத்தவள், சித்தார்த் வேண்டாம், இப்போதைக்கு இதை நிறுத்துங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு பேச வேண்டியது இருக்கு என்று மிக அழுத்தமாகவும் நிதானமாகவும் கூறினாள். அவளது குரலில் இருந்த அந்த மாற்றத்தை கவனித்த சித்தார்த் சட்டென்று அவளிடமிருந்து விலகி சீராக அமர்ந்தான். அவளது முகம் வாடி இருப்பதைக் கண்டு அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னாச்சு கயல், ஏன் இப்படி திடீர்னு சீரியஸ் ஆகிட்ட? நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா, இல்ல உனக்கு இது பிடிக்கலையா என்று பதட்டத்துடன் கேட்டான் சித்தார்த். கயல்விழி ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த அந்த மரங்களை பார்த்தபடி ஒரு பெருமூச்சை விட்டவள், அப்படியெல்லாம் இல்ல சித்து, நீங்க கொடுக்கற இந்த அன்பு, இந்த முத்தம் எல்லாமே எனக்கு சொர்க்கம்தான். ஆனா நம்ம வாழ்க்கையில நாம கடந்து வந்த அந்த கசப்பான நாட்களை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பா நாம ஏன் பிரிஞ்சோம், அந்த 3 வருஷம் நான் பட்ட வலி, அது எல்லாத்தையும் விட இப்ப நாம சேர்ந்திருக்கிற இந்த நிமிஷம், இது உண்மையிலேயே நீங்க என் மேல வச்சிருக்க காதலால தானா, இல்ல வேற ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியால தானான்னு எனக்கு தெரியணும் என்று அவள் பேச பேச அவளது குரல் உடைந்தது. சித்தார்த்திற்கு ஒரு நிமிடம் தலை சுற்றியது. அவன் எதிர்பார்த்த ரொமான்ஸிற்கு மாறாக கயல்விழி ஒரு வாழ்வியல் போராட்டத்தின் ஆணிவேரை பிடித்து கேள்வி கேட்க தொடங்கியிருந்தாள். அவளது கண்களில் இப்பொழுது காதல் மௌனமாக இருந்தது, ஆனால் ஏக்கம் உரக்க பேசியது. சித்தார்த் அவளது கையை பற்றி கொண்டு, கயல், நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியுது, ஆனா இப்போ எதுக்கு அந்த பழைய நினைவுகள், நாம இப்ப சந்தோஷமா இருக்கோம்ல என்றான். இல்ல சித்து, அந்த பழைய காயங்களுக்கு மருந்து போடாம இப்ப நாம கொண்டாடுற இந்த சந்தோஷம் எனக்கு ஒரு மாயை மாதிரி தெரியுது. நான் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லணும், அதே சமயம் உங்ககிட்ட இருந்தும் சில பதில்களை எதிர்பார்க்கிறேன். இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில எந்த பொய்களும் ஒளிவு மறைவுகளும் இருக்கவே கூடாது என்று கயல்விழி உறுதியாக சொன்னாள். அவளது அந்த அழுத்தமான வார்த்தைகள் சித்தார்த்தை ஒரு நிமிடம் யோசிக்க வைத்தன. அவனது முகம் மிகவும் தீவிரமானது. சரி கயல், உனக்கு என்ன பேசணுமோ அதை தாராளமா பேசு. உன் மனசுல இருக்க எல்லா பாரத்தையும் இன்னைக்கு இறக்கி வை. நானும் உன்கிட்ட எல்லாத்தையும் உண்மையாவே பேச தயாரா இருக்கேன் என்று சொல்லி அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். காரின் ஏசி சத்தம் மட்டுமே அந்த சிறு அறைக்குள் கேட்டுக்கொண்டிருக்க சித்தார்த் கயல்விழியின் கண்களை உற்று பார்த்தான். அவளது விழிகளில் தெரிந்த அந்த தேக்கம் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை அவள் சுமந்து கொண்டிருப்பதை அவனுக்கு உணர்த்தியது. சொல்லு கயல், என்ன பேசணும்னு நினைக்கிற? எதுக்காக நீ இவ்ளோ பதட்டப்படுற? ஓ மனசுல இருக்க எதையும் மறைக்காம என்கிட்ட கொட்டிடு. ஏன்னா இனிமே நம்ம கடையில ரகசியம்னு ஒண்ணு இருக்கவே கூடாது என்று சித்தார்த் மிகவும் நிதானமாகவும் கனிவாகவும் கேட்டான். கயல்விழி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு தன் பார்வையை தாழ்த்தி கொண்டவளது விரல்கள் சித்தார்த்தின் மோதிரத்தை தடவி கொண்டிருந்தன. சித்து, நேத்து ராத்திரி நாம ஒன்னா இணைஞ்ச அந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க உண்மையாவே என் மேல இருக்கிற காதலால தான் என்னை ஏத்துக்கிட்டீங்களா, இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு செஞ்ச அந்த அநீதிக்கு ஒரு பரிகாரமா என்னை ஏத்துக்கிட்டீங்களா? அந்த பரிகாரம்ங்கிற வார்த்தை தான் என் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்கு என்று அவள் சொல்லும் போதே அவளது குரல் உடைந்து போனது. சித்தார்த் திடுக்கிட்டு போனான். கயல், என்ன வார்த்தை இது? பரிகாரமா? உன்னை நான் காதலிக்கலன்னு ஒரு நிமிஷம் கூட என்னால நினைக்க முடியாதுடி. அன்னைக்கு நான் பண்ணது தப்புதான், ஒரு மிருகம் மாதிரி உன்கிட்ட நடந்துகிட்டேன். ஆனா அதுக்கு காரணம் என் மேல இருந்த கோவமோ உன் மேல இருந்த வெறுப்போ இல்ல, ஒரு தப்பான புரிதனால வந்த ஆத்திரம் என்று அவன் விளக்கம் சொல்ல முயன்றான். கயல்விழி அவனை இடைமறித்தாள். இல்ல சித்து, அந்த ஒரு ராத்திரி என்னோட மொத்த கனவையும் செதைச்சிருச்சு. என்னோட சுயமரியாதை, என்னோட படிப்பு, என்னோட எதிர்காலம்னு எல்லாத்தையும் விட நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச என் சித்தார்த் ஒரு நாள் என் கழுத்தை நெரிச்சு என்னை வெளியே துரத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த 3 வருஷம் நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அது வெறும் பண கஷ்டம் மட்டும் இல்ல சித்து. என் மனசுல இருந்த சித்தார்த்த ஒவ்வொரு நாளும் கொன்னுட்டு அதே சித்துவுக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிச்ச அந்த கொடுமைய யாராலையும் உணர முடியாது என்று தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். சித்தார்த் அவளை அப்படியே இழுத்து தன் மார்பில் அணைத்து கொண்டான். அவளது கண்ணீர் அவனது சட்டையை நனைத்தது. அவனுடைய மனதும் அன்று நடந்ததை யோசிக்க தொடங்கியது. சித்து, அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை என்னால அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியல. அன்னைக்கு நான் ஒரு பிச்சைக்காரியை விட மோசமா உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்ன. என் அப்பாவோட திடீர் மரணம், அப்புறம் தலையில விழுந்த அந்த பெரிய கடன் சுமை,
அம்மாவோட மருத்துவ செலவு, வித்யாவோட படிப்புன்னு எல்லா பக்கமும் இருட்டு தான் தெரிஞ்சது. வேற வழியே இல்லாம தான் என் காதலை விட என் குடும்பம் முக்கியம்னு நினைச்சு உங்ககிட்ட உதவி கேட்க தான் வந்தேன் என்று கயல்விழி விம்மினான். சித்தார்த் ஸ்டேரிங்கை பிடித்திருந்த கைகள் லேசாக நடுங்கின. அவனது முகம் குற்ற உணர்ச்சியில் சிவந்தது. கயல்விழியே தொடர்ந்தாள். அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ என் சித்து என்னை ஏத்துப்பாரு, எனக்கு தோல் கொடுப்பாருன்னு எவ்வளவு நம்பிக்கையோட வந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க, நான் பணத்துக்காகத்தான் உங்களை காதலிச்சதா ஒரு முத்திரையை குத்துனீங்க. உன் அப்பா சொத்ததுக்கு கூட என்கிட்ட காசு வாங்கத்தான் வந்தியான்னு நீங்க கேட்ட அந்த ஒரு கேள்வி என் நெஞ்சில ஈட்டியால குத்தன மாதிரி இருந்துச்சு சித்து. கயல், அன்னைக்கு நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன் என்று சித்தார்த் பேச முயல அவள் அவனை தடுத்தாள். கோவம் இல்ல சித்து, அது அதிகாரம், பணக்கார திமிர். நான் அழுதுகிட்டே உங்க காலில் விழுந்து கெஞ்சன. ஆனா நீங்க என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வந்தேன்னா கொன்னுடுவேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டே வெளியே தள்ளுனீங்க. அந்த மழையில நான் வாசல்ல விழுந்தப்ப ஒரு தரம் கூட திரும்பி பார்க்காம கதவை சாத்துனீங்களே, அந்த நிமிஷம் என் காதல் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. அந்த 3 வருஷம் நான் பட்ட கஷ்டம், ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் நான் பட்ட அவமானம், இதையெல்லாம் இப்போ இந்த ஒரு நாள் ரொமான்ஸ் மாத்திடுமா சித்து என்று தேம்பி தேம்பி அழுதாள். சித்தார்த் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கயல்விழியின் கைகளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். அவனது கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது. சாரி கயல், நிஜமாவே நான் ஒரு முட்டாள். அன்னைக்கு என் ஈகோ தான் ஜெயிச்சது. உன்னை ஒரு ஏழை பொண்ணுன்னு நான் ஒருபோதும் பார்த்ததில்ல. ஆனா பணத்துக்காக நீ என்கிட்ட வரன்னு யாரோ சொன்ன தப்பான பேச்சை நம்பி ஒரு மிருகம் மாதிரி நடந்துகிட்ட. அன்னைக்கு அர்ஜுன் மூலியமா உன் அப்பாவோட மரணத்தை பத்தியும் நீ பட்ட கடனை பத்தியும் உண்மை தெரிஞ்சப்ப என் தலையில நானே அடிச்சுக்கிட்டேன்டி. சித்தார்த் அவளது முகத்தை நிமிர்த்தி, பொண்ணை நான் அசிங்கப்படுத்தல கயல், என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிட்டேன். இப்போ நான் உன்கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். அந்த 3 வருஷ வலியையும் நான் கொடுத்த அந்த அசிங்கத்தையும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோட காதலால ஈடு கட்டுவேன். இனிமே உன்னை ஒரு சின்ன சொல்லால கூட நான் காயப்படுத்த மாட்டேன். நீதான் என் உலகமே என்று மிகவும் உருக்கமாக அவளது கைகளில் முத்தமிட்டான். கயல்விழி அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். சாரி கயல், நிஜமாவே நான் ஒரு முட்டாள் தான். உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு இப்போ நினைக்கிறப்ப எனக்கே மேல அருவருப்பா இருக்கு. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு. ஆனா இப்போ நான் உன்கிட்ட வந்து நிக்கிறது அந்த தப்புக்காக மண்டியிட மட்டும் இல்லடி. உன்னை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்லைங்கிற உண்மைய உணர்ந்ததுனால தான் என்று அவளது தலையை வருடினான். கயல்விழி மெதுவாக தலையை நிமிர்த்தி அவன் முகத்தை பார்த்தவள், நிஜமாவா சித்து, என் மேல இருந்த வன்மம் எல்லாம் இப்ப போயிடுச்சா? என்ன ஒரு பிச்சைக்காரியா பார்த்த உங்க கண்கள் இப்போ என்ன ஒரு மனுஷியா பாக்குதா? எனக்கு தேவை உங்க பணமும் அந்தஸ்தோ இல்ல சித்து. எனக்கு தேவை பழையபடி என் மேல உருகி உருகி காதலிச்ச அந்த சித்தார்த்து தான். உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு முத்தமும் ஒவ்வொரு தீண்டலும் என்னை காயப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அது என் காயத்துக்கு மருந்தா இருக்கணும் என்று ஏக்கத்துடன் கூறினாள். சித்தார்த் அவளது கண்களில் இருந்த நீரை தன் விரல்களால் துடைத்து விட்டான். கயல், சத்தியமா சொல்றேன், இனிமே உன் கண்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழாது. அப்படி விழுந்தா அதுக்கு காரணம் என் அன்பால மட்டும்தான் இருக்கும். நேத்து நாம ஒன்னா இருந்தப்போ நான் உன்னை கையாண்ட விதமே உனக்கு சொல்லி இருக்குமேடி. என் மனசுல உன் மேல எவ்வளவு மரியாதை இருக்குதுன்னு. நீ வெறும் என் பொண்டாட்டி மட்டும் இல்லடி, நீ தான் என் உயிர். என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை இந்த உலகத்திலேயே மிக சிறந்த இடத்துல வச்சு பாப்பேன் என்று மிகவும் உருக்கமாக அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அந்த உரையாடலுக்கு பிறகு கயல்விழியின் மனதில் இருந்த பாரம் மெல்ல குறைந்தது. அவளது முகத்தில் ஒரு தெளிவான புன்னகையும் அரும்பியது. எனக்கு இது போதும் சித்து, உங்க வாயால இந்த வார்த்தைகளை கேட்கத்தான் இவ்வளோ நேரம் நான் தவிச்சேன். இப்போ எனக்கு திருப்தியா இருக்குது என்றாள். சித்தார்த் மீண்டும் ஒரு குறும்பான பார்வையை வீசினான். சரி, உன் பாரம் எல்லாம் குறைஞ்சிடுச்சுல்ல, இப்போ என்னோட பாரத்தை குறைச்சுக்கலாமா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? வீட்டுக்கு போலாமா இல்ல இங்கேயே காரை ஓட்டிட்டு எங்கேயாவது தூரமா போயிடலாமா என்று கேட்க கயல்விழி வெட்கத்துடன் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் நான் வருவேன் சித்து. ஏன்னா உங்க கூட இருக்கும் பொழுதுதான் நான் முழுமையா இருக்கிறதா உணர்றேன் என்றாள்.
தேங்க்யூடி, தேங்க்யூ சோ மச். என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கைய காலம் உள்ள வரைக்கும் நான் காப்பாத்துவேன் என்று சித்தார்த் காரை ஸ்டார்ட் செய்தான். அந்த சாலை இப்பொழுது முன்பை விட இன்னும் அழகாக தெரிந்தது. இருவரது மனக்கசப்புகளும் அந்த சிறு உரையாடலில் கரைந்து போக காதலின் புதிய அடையாளம் அங்கே மிக தீவிரமாக தொடங்கியது. கயல்விழியின் மனதில் இருந்த பாரமெல்லாம் அந்த உருக்கமான பேச்சில் கரைந்து போக அவளது முகம் இப்பொழுது ஒரு தெளிவான பௌர்ணமி நிலவு போல பிரகாசித்தது. சித்தார்த் அவளது கைகளை விடாமல் ஒரு கையால் காரை ஓட்டி கொண்டிருந்தான். சித்து, நாம இப்போ எங்க போறோம்? இது ஊருக்கு வெளியில போற மாதிரி இருக்கே, ரொம்ப தூரமா என்று கயல்விழி ஆச்சரியத்துடன் கேட்டாள். சித்தார்த் ஒரு மர்மையான புன்னகையோடு அவளை பார்த்தவன், பொறுமையா இருடி கயல், போற இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம காலேஜ் படிச்சப்ப நீ என்கிட்ட ஒரு இடத்த பத்தி அடிக்கடி சொல்லுவ, ஞாபகம் இருக்கா? ஒரு அருவி இருக்கணும், சுத்தி மலை இருக்கணும், அங்க நம்ம 2 பேர் தவிர வேற யாருமே இருக்க கூடாதுன்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போறோம் என்றான். கயல்விழிக்கு கண்கள் விரிந்தன. நிஜமாவா சித்து? உங்களுக்கு இன்னும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்று அவள் கேட்க, உன்னை பத்தின சின்ன விஷயம் கூட எனக்கு மறக்காது கயல். குறிப்பா நீ ஆசைப்படுற அந்த தனிமை, அது இன்னைக்கு முழுசா உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி காரின் வேகத்தை அதிகரித்தான். சுமார் 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு கார் ஒரு பசுமையான மலைப்பாதைக்குள் நுழைந்தது. இருபுறமும் உயர்ந்த மரங்கள், மேகங்கள், மலையை தொட்டு செல்லும் அழகு. கயல்விழி ஜன்னலை இறக்கிவிட்டு அந்த சிலுசிலுப்பான காற்றை அனுபவித்தாள். சித்தார்த் காரை ஒரு சிறிய மர வீட்டின் முன்னால் சென்று நிறுத்தினான். அந்த இடம் ஒரு பள்ளத்தாக்கின் ஓரமாக இருந்தது. அங்கிருந்து பார்த்தால் கீழே அருவி கொட்டும் சத்தம் மென்மையாக கேட்டது. இறங்க கயல், வந்துட்டோம் என்றான் சித்தார்த். கயல்விழி கீழே இறங்கி அந்த இடத்தை பார்த்து அப்படியே வியந்து போனவள், சிது, இவ்ளோ அழகா இருக்குது, இது யாரோட இடம் என்று கேட்க, இது நம்ம இடம் கயல். உனக்காக நான் இதை சில மாசத்துக்கு முன்னாடியே வாங்கி உன்னோட ரசனைக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ண சொன்னேன். இது நம்மளோட சீக்ரெட் ஹேவன். இங்க நம்மள தேடி யாருமே வரமாட்டாங்க என்று அவளது தோளில் கை போட்டபடி சொன்னவன், சரி வா உள்ள போலாம் என்று அவளை மெதுவாக அந்த மர வீட்டிற்குள் அழைத்து சென்றான். உள்ளே எல்லாமே தேக்கு மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன. ஒரு பெரிய கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்த்தால் அந்த மலை பிரதேசத்தின் முழு அழகும் தெரிந்தது. அறை முழுவதும் மெல்லிய நறுமண மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு ஒரு இதமான சூழல் நிலவியது. உள்ளே நுழைந்ததும் சித்தார்த் கதவை சாத்திவிட்டு கயல்விழியை தன் பக்கம் இழுத்தவன், இப்போ சொல்லு, இங்க யாருமே இல்ல, யாராவது பார்த்துட்டு வடங்களோன்ற பயமும் இல்ல, இப்போவாவது என் மேல உனக்கு கோவம் குறையுமா என்று அவளது கழுத்தோரம் குனிந்து கேட்க, கயல்விழி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, உங்க மேல எனக்கு கோவமே இல்ல சித்து, உங்க மேல இருக்கிற அந்த அதீத காதல் தான் என்னை இப்படி பிடிவாதம் பிடிக்க வைக்குது. இப்போ இந்த உலகத்துல நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோன்ற நினைப்பே என்ன சொர்க்கமா இருக்கு என்றாள். சித்தார்த் அவளது இடையை வளைத்து தூக்கி ஒரு மேஜையின் மீது அமர வைத்து அவளது முகத்தோடு முகம் உரச, கயல், இங்க பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து நாம பழைய கசப்பான விஷயங்களை ஒருபோதும் பேச வேண்டாம். இனிமே நாம பேச போறது நம்ம எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான். நீயும் நானும் அப்புறம் நம்மளோட குழந்தைங்க, அவங்க இந்த இடத்துல ஓடி பிடிச்சு விளையாடுறத நான் பார்க்கணும் என்று சொல்லியபடி மெதுவாக அவளது இதழ்களை கவ்விக்கொண்டான். மீண்டும் ஒரு நீண்ட ஆழமான முத்தம் அந்த அறையின் நிசப்தத்தை கலைத்தது. கயல்விழி அவனது கழுத்தை கட்டிக்கொள்ள சித்தார்த் அவளை அப்படியே கையில் ஏந்தி கொண்டு பால்கனிக்கு சென்றவன் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து அவளை மடியில் வைத்துக் கொண்டான். அங்கே குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் இருவருக்கும் இடையே இருந்த காதலின் அனல் அந்த குளிரை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்தியது. சித்து, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று அவள் மெல்ல முணுமுணுக்க, உனக்கு என்ன பசிக்குதுன்னு எனக்கு தெரியும் கயல், ஆனா இப்போதைக்கு என் காதலால உன் பசியை தீர்க்க போறேன் பாரு என்று குறும்புத்தனமாக சொல்ல, ஐயோ, நீங்க திருந்தவே மாட்டீங்களா சித்து என்று அவள் சிரித்து கொண்டே அவனை தள்ள, சித்தார்த் அவளை விடாமல் மீண்டும் தன் அணைப்பிற்குள் கொண்டு வந்தவன், உன்கிட்ட தோத்து போறதுல தான் எனக்கு பெரிய வெற்றியே இருக்குது, வா, உனக்கு பிடிச்ச சாப்பாட்டை நானே இன்னைக்கு சமைச்சு கொடுக்க போறேன் என்று அவளை சமையலறைக்கு அழைத்து சென்றான். வெளியே மெல்லிய சாரல் மழை பெய்ய தொடங்க அந்த மர வீட்டிற்குள் குளிரின் தாக்கம் அதிகரித்தது. ஆனால் சித்தார்த் மற்றும் கயல்விழிக்கு இடையே இருந்த காதலின் வெப்பம் அந்த குளிரை அறவே விரட்டியது. சமையலறையில் சித்தார்த் மிகவும் மும்முரமாக ஏதோ வாசனையாக சமைத்துக் கொண்டிருந்தான்.
அதை பார்த்தவள், சித்து, நிஜமாவே உங்களுக்கு சமைக்க தெரியுமா, இல்ல சும்மா என் முன்னாடி சீன் போடுறீங்களா? கடைசியில ஏதாவது சொதப்பி வச்சிடாதீங்க சித்து, எனக்கு நிஜமாவே பசிக்குது என்று கயல்விழி அவன் பின்னால் வந்து நின்றபடி கிண்டல் செய்ய, சித்தார்த் ஒரு கரண்டியால் தான் செய்த அந்த ஸ்பெஷல் கிரேவியை எடுத்து அவளது வாயருகே கொண்டு சென்றான். ஹிந்தா, முதல்ல டேஸ்ட் பண்ணி பாரு, அப்புறம் சொல்லுவோம் புருஷன் சமையல் எப்படின்னு என்றான் கயல்விழியின் கண்களை பார்த்தபடி. கயல்விழியும் அதை ருசித்து பார்க்க அவளது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. வாவ் சித்து, இது நிஜமாவே சூப்பரா இருக்கு, நீங்க எப்ப சமைக்க கத்துக்கிட்டீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். நீ என்னை விட்டுட்டு போன அந்த 3 வருஷத்துல எனக்கு துணையா இருந்தது இந்த சமையல் தான் கயல். தனியா இருக்கும்போது பசி எடுத்தா என்ன பண்றதுன்னு தெரியாம நானே ஒவ்வொன்னா கத்துக்கிட்டேன். ஆனா அப்போ சாப்பிடும்போது ஒரு ருசியும் இருக்காது, ஏன்னா என் கூட உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு நீ இல்லையே என்று அவன் சொல்லும் போது அவனது குரலில் ஒரு மெல்லிய வருத்தம் தெரிந்தது. கயல்விழி சட்டென்று அவனது கையை பற்றி கொண்டவள், இனிமே அந்த தனிமை என்னைக்குமே உங்களுக்கு இருக்காது சித்து, எப்பவும் உங்க கூடவே நான் இருப்பேன் என்று அவனது தோளில் தலை சாய்த்தாள். இருவரும் சேர்ந்து அந்த மரமேஜையில் அமர்ந்து அவன் சமைத்த உணவினை சாப்பிட்டனர். சித்தார்த் ஒவ்வொரு வாயாக அவளுக்கு ஊட்டிவிட கயல்விழி ஒரு குழந்தையை போல அதை வாங்கி கொண்டாள். சாப்பிட்டு முடித்ததும் சித்தார்த் அங்கிருந்த ஒரு பெரிய ஃபயர் பிளேஸ் அருகில் நெருப்பை மூட்ட அந்த நெருப்பின் வெளிச்சம் அறையெங்கும் ஒரு சிவப்பு நிற ஒளியை பரப்பியது. வா கயல், இங்க வந்து உட்காரு என்று தரையில் போடப்பட்டிருந்த மென்மையான கம்பளத்தின் மேல் அவளை அமர வைத்தவன் அவனும் அவளுக்கு பின்னால் அமர்ந்து அவளை தன் மார்போடு சாத்து அணைத்து கொண்டான். வெளியே மழையின் சத்தமும் உள்ளே எரியும் விறகின் வெடிப்பு சத்தமும் மட்டுமே கேட்டன. கயல், இப்போ இந்த நிமிஷத்தை யோசிச்சு பாரு, நாம படிக்கும்போது கனவு கண்டது இதுதானே? ஒரு மலை, ஒரு சின்ன வீடு, அப்புறம் நீயும் நானும் மட்டும். இன்னைக்கு அந்த கனவு நினைவாகிடுச்சு என்று அவளது காதோரம் இதழால் உரசியபடி கூற, கயல்விழி அவனது கைகளை தன் கைகளால் வருடியவள், ஆமா சித்து, ஆனா இந்த கனவு நிஜமாகறதுக்கு நாம கொடுத்த வேலைதான் ரொம்ப அதிகம். எவ்வளவோ வழிகளை கடந்து வந்திருக்கோம். இப்போ இந்த நிமிஷம் கூட எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. இந்த கனவு கலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு பயமாவும் இருக்குது என்றதும் சித்தார்த் அவளது முகத்தை மெல்ல திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன், இது கனவிலடி, நிஜம். ஏதோ பாரு, உன்னோட மூச்சு காத்து என் முகத்துல படுது, உன் இதய துடிப்பு எனக்கு கேக்குது, இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும் என்று சொல்லியபடியே அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தவன் மெதுவாக அவளது புடவையின் முந்தானையை அவன் விரல்கள் வருடியபடியே, குளிர்தா கயல் என்று அவன் கேட்க, இப்போ இல்ல சித்து, உங்க அனுப்பில் இருக்கும்போது எனக்கு குளிரே தெரியல என்றாள் வெட்கத்துடன். உடனே சித்தார்த் அவளை வேகமாக தன் பக்கம் திருப்பி அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அந்த நெருப்பின் ஒளியில் அவர்களின் காதலும் தீவிரமடைந்தது. அதற்கு மேல் பொறுமை இல்லாதவன் பட்டென்று எழுந்து அவளை அப்படியே தன் கைகளில் ஏந்தி கொண்டு அங்கிருந்த படுக்கைக்கு தூக்கிச் சென்றான். அந்த மரவீட்டின் ஜன்னலுக்கு வெளியே பனிப்புகை சூழ்ந்திருக்க உள்ளே எரிந்து கொண்டிருந்த விறகடுப்பின் செந்நிற ஒளி கயல்விழியின் முகத்தில் பட்டு அவள் முகம் இன்னும் ஜொலித்தது. சித்தார்த் அவளை அப்படியே ஏந்தி கொண்டு அந்த மெத்தையான மெத்தையில் கிடத்தியவனது கண்கள் அவளது விழிகளுக்குள் ஊடுருவி அவளது ஆன்மாவையே தொடுவது போல இருந்தது. சித்து, என்னால உங்க பார்வையை தாங்க முடியல என்று கயல்விழி மெல்லிய குரலில் முணுமுணுத்து தன் நீண்ட இமைகளை கீழே தாழ்த்தி கொண்டாள். அதை பார்த்து புன்னகையுடன் சித்தார்த் அவளது காதோரம் குனிந்து அவளது கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு, ஏன் கயல், என் கண்ணில் உன்னை பத்தின ஆசை அவ்வளவு தெளிவா தெரியுதா என்ன? எனக்கு உன்னை ஒரு குழந்தைய தாங்குற மாதிரி தாங்கவும் தெரியும், அதே சமயம் ஒரு காதலனா உன்னை ஆட்கொள்ளவும் தெரியும். இன்னைக்கு இந்த உலகமே மறைஞ்சி இந்த சின்ன அறைக்குள்ள நம்ம 2 பேரோட மூச்சு காற்று மட்டும்தான் ஒலிக்கணும் என்று ரகசியமாக சொன்னான். அவனது இதழ்கள் அவளது நெற்றியில் தொடங்கி மெதுவாக கீழ் நோக்கி நகர்ந்தன. அவளது இமைகளில், கன்னங்களில், மூக்கின் நுனியில் என ஒவ்வொரு இடத்திலும் அவன் முத்திரை பதிக்கும் போது கயல்விழிக்கு உடல் எல்லாம் சிலிர்த்தது. அவனது தீண்டல் ஒரு மென்மையான இசை போல அவளது நரம்புகளில் ஊடுருவியது. மெதுவாக அவளது புடவையின் முந்தானையை அவன் விரல்கள் தளர்த்தியதும் கயல்விழி அவனது சட்டையை ஈர்க்க பற்றி கொண்டாள். சித்து, 3 வருஷத்துக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கும் இதே மாதிரி நம்ம ரொம்ப நெருக்கமா இருந்தோம். ஆனா அன்னைக்கு இருந்த அந்த பயம் இப்போ எனக்கு இல்லை.
என்ன இப்போ ஒரு விதமான நடுக்கம், அது உங்க மேல இருக்கிற அதீத காதலால வர்ற நடுக்கம் என்று கூறினாள். அந்த நடுக்கத்தை நான் போக்குறண்டி செல்லம் என்று சொன்ன சித்தார்த் அவளது இதழ்களை தன் இதழ்களால் மெல்ல வருடினான். அது ஒரு அவசரமான முத்தம் அல்ல, மிகவும் நிதானமான, அவளது ஒவ்வொரு அணுவையும் ரசித்து சுவைக்கும் ஒரு கலைப்படைப்பு போல இருந்தது. அவளது இதழ்களில் இருந்து தேனை பருகுவது போல அவன் பருக பருக கைல்விழி அந்த இன்ப அதிர்ச்சியில் தன்னை முழுவதுமாக மறைந்தாள். அந்த அறையின் வெப்பம் அதிகரிக்க தொடங்கியது. சித்தார்த் அவளது நகைகளை ஒன்றாக கழட்டினான். அவளது நெக்லஸை கழட்டும் போது அவனது விரல்கள் அவளது மேனியில் ஏற்படுத்திய வருடல் அவளுக்குள் ஒரு புதிய உணர்வை தூண்டியது. கயல், நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு உனக்கு தெரியாதுடி. இந்த நெருப்போடு ஒளியில நீ ஒரு தங்கச்சில மாதிரி ஜொலிக்கிற என்று அவன் அவளது புகழ கயல்விழி வெட்கத்துடன் அவனது மார்பில் முகத்தை புதைத்து கொள்ள அவன் அவளது மேனி முழுவதையும் தன் காதலால் தழுவ தொடங்கினான். அவனது இதழ்கள் அவளது தோள்களில் இருந்து மெல்ல கீழ் நோக்கி இறங்கி அவளது இடையின் வளைவுகளில் தஞ்சம் புகுந்தன. அந்நேரம் கயல்விழியின் மூச்சுக்காற்று வேகம் எடுத்தது. அவனது தலைமுடியை பிடித்து தன் பக்கம் இழுத்தவள், சித்து, என்னால முடியல, என் அப்படியே உங்க காதலுக்குள்ள முழுகடிச்சிடுங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். இரு உடல்களும் ஒரு உயிராக சங்கமிக்கும் அந்த உண்மையான தருணம் நெருங்கியது. சித்தார்த் அவளது ஒவ்வொரு ஏக்கத்தையும் ஒவ்வொரு தவிப்பையும் உணர்ந்து அவளுக்கு பதிலளித்தான். அது வெறும் உடல்களின் சேர்க்கை அல்ல, இரண்டு ஆன்மாக்கள் இழந்த காலத்தை ஈடு செய்யும் ஒரு புனிதமான சடங்கு போல அமைந்தது. அவனது ஆக்ரோஷமான காதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கயல்விழி தவித்தாலும் அவனது அணைப்பின் கதகதப்பில் அவள் முழுமையாக கரைந்து போனாள். அந்த மரவீட்டின் சுவர்கள் அவர்களின் காதல் ரகசியங்களை பத்திரப்படுத்தி கொண்டன. வெளியே பெய்த பனிமழையை விட உள்ளே பெய்த காதலின் மழை மிக தீவிரமாக இருந்தது. வெகு நேரம் கழித்து இருவரும் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்தபடி அந்த மெத்தையில் சரிந்தனர். கயல்விழியின் நெற்றியில் படர்ந்திருந்த வியர்வை துளிகளை சித்தார்த் தன் இதழ்களால் துடைத்தவன், கயல், இப்போ சொல்லடி, இப்போ நீ முழுசா என்னோடவளா என்று அவன் கேட்க அவள் அவனது மார்பில் காதை வைத்து அவனது இதய துடிப்பை கேட்டபடி, நான் எப்பவுமே உங்களுடையவள் தான் சித்து, இப்பதான் என் வாழ்க்கை முழுமையடைஞ்சதா உணர்ற என்றால் கண்கள் நிறைய காதலுடன். அந்த பனி இரவில் எரிந்து முடிந்த விறகின் மிச்ச ஒளியில் அந்த தம்பதியினர் ஒரு புதிய விடிலை நோக்கி பயணிக்க தொடங்கினர். அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அனைத்து தடைகளும் வழிகளும் அந்த ஒரு இரவில் பொசுங்கி போயிருந்தது. அதிகாலை 5 மணி. அந்த மரவீட்டின் ஜன்னல் வழியாக பனிமூட்டம் ஒரு வெள்ளைத்திரை போல படர்ந்திருந்தது. உள்ளே போர்வைக்குள் சித்தார்த்தின் அணைப்பில் மிக நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் கயல்விழி. சித்தார்த் ஏற்கனவே விழித்து விட்டான். உறக்கத்தில் ஒரு தேவதையை போல தெரிந்த தன் மனைவியின் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவளது நெற்றியில் விழுந்திருந்த குழல் முடியை மெல்ல வருடியதும் அவனது விரல்களின் தீண்டலில் கயல்விழி மெல்ல கண்களை திறந்தாள். சித்தார்த்தின் முகம் அவ்வளவு அருகில் இருப்பதைக் கண்டு நேற்றைய இரவின் நினைவுகள் மின்னலாய் வந்து போக அவளது முகம் சட்டென்று சிவந்தது. போர்வையை இன்னும் இழுத்து போர்த்தி கொண்டு அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டதும், என்னடி, விடிஞ்சதுமே மறுபடியும் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டியா? நேத்து ராத்திரி காட்டின அந்த தைரியம் இப்ப எங்க போச்சு என்று சித்தார்த் அவளை காதோரம் கேட்க, சித்து, சும்மா இருங்க, விடிஞ்சதுமே ஆரம்பிச்சிட்டீங்களா? மணி என்ன ஆச்சு? எழுந்திருங்க, வீட்டுக்கு கிளம்பணும்ல என்று அவள் சினுங்கியதும் சித்தார்த் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு, இன்னைக்கு நாம சீக்கிரம் வீட்டுக்கு போக போறது இல்ல கயல், ஏன்னா உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸை இங்க காத்துக்கிட்டு இருக்கு, முதல்ல எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகு என்று சொல்லி அவளது நெற்றியில் முத்தமிட்டான். சர்ப்ரைஸா? இந்த மலையில வேற என்ன இருக்கு சித்து என்று அவள் ஆர்வமாக கேட்க, அதை இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ ரெடியானதும் நான் கூட்டிட்டு போறேன் என்று மர்மமாக சொன்னான். இருவரும் ஒருவரையொருவர் வம்பு எடுத்துக்கொண்டே தயாராகினர். கயல்விழி ஒரு அழகான ஊதா நிற கம்பளி ஆடையை அணிந்து கொள்ள சித்தார்த் கருப்பு நிற ஜாக்கெட் அணிந்து கம்பீரமாக நின்றான். அங்கிருந்து கிளம்பியவர்களின் கார் அந்த மலைப்பாதையில் மீண்டும் பயணிக்க தொடங்கியது. சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெரிய பள்ளத்தாக்கின் ஓரத்தில் கார் நின்றது. அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஹாட் ஏர் பலூன் தயாராக வைக்கப்பட்டிருந்தது. கயல்விழி அதை பார்த்ததும் துள்ளி குதித்தவள், சித்து, நிஜமாவே நம்ம இதுல போக போறோமா? எனக்கு இதுல போகணும்னு ரொம்ப நாள் ஆசை சித்து என்று சந்தோஷத்தில் கூறினாள். உன் ஆசையை நிறைவேற்றாம நான் வேற யாருடைய ஆசையை நிறைவேற்ற போறேன்?
வா, மேல போனா இந்த உலகமே நம்ம காலடியில இருக்கும் என்று அவளது கையை பிடித்து அந்த பலூனுக்குள் ஏற்றிவிட்டான். பலூன் மெல்ல தரையை விட்டு மேலே எழும்பியதும் மேகங்களுக்கு நடுவே அவர்கள் மிதக்கத் தொடங்கினர். கீழே தெரிந்த பச்சை பசேல் என்ற மலைகள், அருவிகள் என அனைத்தும் ஒரு ஓவியம் போல தெரிய கயல்விழி பிரமிப்பில் சித்தார்த்தின் தோளில் சாய்ந்து கொண்டாள். சித்து, இது கனவா இல்ல நிஜமானு எனக்கு தெரியல. இவ்வளோ சந்தோஷத்தை நான் தாங்குவேனான்னு பயமா இருக்குது என்று அவள் நெகிழ்ச்சியுடன் சொல்ல, சித்தார்த் அவளது இடையை சுற்றி தன் கையை போட்டுக்கொண்டு அணைத்து கொண்டவன், இது வெறும் ஆரம்பம்தான் கயல். உன்னை வருத்தப்பட வச்ச அந்த 3 வருஷத்துக்கோ ஈடா இனி வரப்போற நம்ம வாழ்க்கை முழுசும் உன்னை இப்படித்தான் மேகத்திலேயே மிதக்க வைப்பேன். கயல், இங்கு பாருடி என்று சொல்லி அவளது கையில் ஒரு சிறிய பெட்டியை கொடுத்தான். அவள் அதை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு வைர மோதிரம் இருந்தது. எஸ் லவ்ஸ் கே என்று பொறிக்கப்பட்டிருந்தது. சித்து, இது என்று அவள் ஆச்சரியமாக கேட்க, இது நம்ம காதலோட மறுபிறப்புக்கான அடையாளம் கயல். இந்த உயரத்துல இந்த மேகங்களுக்கு நடுவுல உன்கிட்ட ஒரு சத்தியம் செய்யணும்னு நினைச்சேன். இனிமே உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா அதை துடைக்கிற முதல் விரல் என்னோடதா தான் இருக்கும். உன்னை ஒரு ராணி மாதிரி நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி அவளது விரல்களில் அந்த மோதிரத்தை அணிவித்தான். கயல்விழி உணர்ச்சி வசப்பட்டு அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்ட அந்தரத்தில் மேக கூட்டங்களுக்கு நடுவில் அவர்களின் காதல் முத்தம் அரங்கேறியது. சிறிது நேரம் கழித்து தரையிறங்கியதும், இப்போ மனசு நிறைவா இருக்குதா என்னோட ராணிக்கு என்று சித்தார்த் கேட்க, ரொம்ப நிறைவா இருக்கு சித்து. ஆனா எனக்கு ஒரு பயம். அர்ஜுனும் வித்யாவும் வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, நம்ம 2 பேரையும் காணோம்னு அவங்க ஏதாவது கலாட்டா பண்ணுவாங்களோ என்று கவலைப்பட்டாள். அவங்கள பத்தி நீ கவலைப்படாத கயல். அர்ஜுன் இப்போ வித்யா பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருப்பான். நாம போறதுக்குள்ள அங்க ஒரு சின்ன போர்க்களமே நடந்திருக்கும். சரிவா, இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். பசி வேற வயிற்று கிள்ளுது என்று சிரித்து கொண்டே காரை திருப்பினான். வழியெங்கும் சித்தார்த் அவளிடம் குறும்பு பேச்சுகளை தொடர்ந்தபடியே வந்தான். ஹே கயல், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ரிலாக்ஸ் இல்ல. நாளையில இருந்து நீ மறுபடியும் என் பொண்டாட்டியா மட்டும் இல்லாம நம்ம ஆபீஸுக்கும் வரணும். அங்க உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்கு என்றான். அதை கேட்டதும், ஆபீஸ்கா? நான் என்ன பண்ணுவாங்க வந்து என்று அவள் கேட்க, நீ அங்க வந்து என் பக்கத்துல உட்காந்தலி போதும்டி, எனக்கு வேலை தானா ஓடும். ஓ முகம்தான் என் எனர்ஜி பூஸ்டர் என்று அவன் கண்ணடிக்க, கயல்விழி செல்லமாக அவன் கையில் ஒரு அடி வைத்தாள். இப்படியாக காதலும் குறும்பும் நெகிழ்ச்சியும் கலங்கி அந்த பயணம் அவர்களை நோக்கி நீண்டது. ஒரு முழுமையான தம்பதிகளாக அவர்கள் தங்கள் இல்லம் நோக்கி பயணத்தை தொடங்கினர். மலை பிரதேசத்தின் குளிர்ந்த நினைவுகளையும் ஹாட் ஏர் பலூனில் பறந்த அந்த அந்தரத்து தேவாமிர்த காதலையும் இதயத்தில் சுமந்தபடியே சித்தார்த்தின் கார் அவர்களது வீட்டு வாசலில் வந்து நின்றது. கயல்விழியின் முகத்தில் இன்னும் அந்த பனிவாசம் குறையவில்லை. அவளது விரலில் மின்னிய அந்த வைர மோதிரம் அவர்களது புதிய வாழ்வின் அத்தாட்சியாக ஜொலித்தது. இப்போவாது பயத்தை விடு கயல், நாம ஒன்னும் தப்பு பண்ணல. என் பொண்டாட்டிய நான் ஹனிமூன் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன். இதுல யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை என்று சித்தார்த் அவளது கையை பற்றி தைரியம் கொடுத்தபடியே காரை விட்டு இறங்கினான். கயல்விழி மெல்ல தலை குனிந்து, இல்ல சித்து, பெரியவங்க என்ன நினைப்பாங்களோன்னு ஒரு சின்ன தயக்கம்தான் என்று சொல்லியபடியே அவனுடன் உள்ளே நடந்தாள். ஆனால் அவர்கள் வீட்டின் வரவேற்பறைக்குள் நுழைந்த போது அங்கே நிலவிய சூழ்நிலை வேறாக இருந்தது. சோஃபாவில் ராஜேஸ்வரியும் சிவலிங்கமும் மிகவும் சீரியஸாக அமர்ந்திருக்க, அவர்களுக்கு முன்னால் வித்யா தலையை குனிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அர்ஜுன் ஒரு ஓரமாக நின்று கொண்டு தன் சட்டை காலரை சரி செய்தபடி எதையோ விவரிக்க முயன்று கொண்டிருந்தான். சித்தார்த்தும் கயல்விழியும் உள்ளே வந்ததை பார்த்ததும் வித்யா ஓடி வந்து அக்காவை கட்டிக்கொள்ள, அக்கா இங்க பாருக்கா, இவர் செஞ்ச வேலைக்கு அத்தை என்ன திட்டாங்க என அர்ஜுனை காட்டி விம்மினாள். என்னாச்சு வித்யா, எதுக்கு அழுகிற? அர்ஜுன், என்னடா பண்ண நீ என்று சித்தார்த் அர்க்கியார தோரணையில் கேட்டான். அர்ஜுன் அசையாமல் நின்று, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை சித்து சார், நான் வித்யாவை விரும்புறேன்னு ஆன்டி கிட்டையும் அங்கிள் கிட்டையும் சொன்னேன். அதுக்குள்ள இந்த வித்யா ஏதோ உலகமே அழிஞ்சு போற மாதிரி சீன் போடுறா என்றான் கூலாக. ராஜேஸ்வரி எழுந்து வந்து, சித்து, நீயும் கயலும் சந்தோஷமா வரணும்னு தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவன் செஞ்ச காரியத்தை பாரு. வித்யா ரூமுக்குள்ள இவன் நிக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். கேட்டா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். இது என்னடா அநியாயம்?
நம்ம குடும்பத்துல ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இப்பதான் ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள இப்படி ஒரு விவகாரமா என்று கோபமாக கேட்க சித்தார்த் ஒரு நிமிடம் திகைத்து போனான். பிறகு அர்ஜுனை பார்த்து, ஏண்டா அர்ஜுன், நான் இல்லாத நேரத்துல அதெல்லாம் பேசுவ? உனக்கு வித்யாவை பிடிச்சிருக்குதுன்னா என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம்ல என்றான். உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன் சார். ஆனா இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அதான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம்னு இறங்கிட்டேன். ஆண்டி, நான் வித்யாவை உண்மையாவே காதலிக்கிறேன். அவளை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று அர்ஜுன் மிக உறுதியாக பேசினான். கயல்விழி வித்யாவின் கண்ணீரை துடைத்து விட்டு, வித்யா இங்க பாரு, உனக்கு அர்ஜுனை பிடிச்சிருக்கா இல்லையா, அதை மட்டும் முதல்ல சொல்லு, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம் என்று மென்மையாக கேட்டாள். வித்யா விக்கி விக்கி அழுதபடி, எனக்கு எனக்கு அவரை பிடிச்சிருக்குதுக்கா, ஆனா இப்பவே இதெல்லாம் சொன்னா எல்லாரும் தப்பா நினைச்சுப்பாங்கன்னு தான் நான் பயந்தேன் என்று உண்மையை சொன்னாள். இதை கேட்டதும் அர்ஜுன் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை பூத்தது. பாத்தீங்களா சித்து சார், அவளுக்கே என்ன பிடிச்சிருக்கு, ஆனா இது ஒரு ஒளிவு மறைவுன்னு எதுக்குன்னு தான் நான் ஓப்பனா பேசிட்டேன் என்றான். சிவலிங்கம் எழுந்து வந்து சித்தார்த்தின் தோளில் கையை வைத்தவர், சித்து, இவங்க 2 பேருக்கும் இடையில காதல் இருக்குதுன்னு நமக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா இப்போ இது ஊர் ஃபுல்லா தெரியறதுக்குள்ள நாம ஒரு முடிவெடுத்தாகணும். என்ன சொல்ற நீ என்றார். சித்தார்த் கயல்வழியை பார்த்தான். அவள் கண்களால் சம்மதம் தெரிவிக்க சித்தார்த் அர்ஜுன் அருகில் சென்றான். அர்ஜுன், நீ என் தம்பி மாதிரி, வித்யா என் மச்சனிச்சி, நீ அவளை சந்தோஷமா வச்சு பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கணும். சரி, நடந்தது நடந்துடுச்சு. அம்மா விடுங்க, பசங்க ஒருத்தர் விரும்புறாங்க, நாம ஏன் தடையா இருக்கணும்? கயல்வழியை நானும் சேர்ந்து இந்த முடிவை எடுக்கிறோம். இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தத்தை உடனே ஏற்பாடு பண்ணுவோம் என்று அதிரடியாக அறிவித்தான். அர்ஜுன் உற்சாகத்தில் வித்யாவை பார்த்து கண்ணடிக்க வித்யா வெட்கத்தில் தன் முகத்தை மூடிக்கொண்டாள். ராஜேஸ்வரியும் ஒரு பெருமூச்சு விட்டு, சரிப்பா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும், ஆனா இனிமே எந்த தப்பும் நடக்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார். குழப்பத்தில் இருந்த அந்த வீடு சித்தார்த்தின் ஒரு வார்த்தையில் மீண்டும் மங்கள ஒளியால் நிறைந்தது. கயல்வழி சித்தார்த்தை பார்த்து, தேங்க்ஸ் சித்து, என் தங்கச்சி வாழ்க்கைய அழகாக்கிட்டீங்க என்று கூற, எல்லாம் ஒரு ஆசைதான் கயல், நீ வந்த நேரம்தான் இந்த வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகுது என்று அவளது காதலும் கிசுகிசுத்து விட்டு, சரி எல்லாரும் சாப்பிடுவாங்க, எனக்கு பயங்கரமா பசிக்குது என்று கலபலப்பாக அந்த சூழலை மாற்றினான். சாப்பாட்டு மேசையில் அர்ஜுனும் வித்யாவும் ஒருவரையொருவர் ரகசியமாக பார்த்து கொண்டிருக்க சித்தார்த் மேசைக்கு அடியில் கயல்வழியின் காலை தன் கால்களால் வருடியபடியே தன் குறும்புகளை தொடர்ந்தான். ஒரு வழியாக புயல் ஓய்ந்து 2 ஜோடிகளின் வாழ்வில் வசந்தமும் வீச தொடங்கியது.